வணக்கம். இது தி வேதவியாசா ஆர்கைவ்ஸ். இங்கே பயம், மர்மம் மட்டுமல்ல, காலமளிக்க முடியாத காதலும் உண்டு. இதயங்கள் எழுதிய வார்த்தைகளை இன்று நாம் மீண்டும் படிக்கப் போகிறோம். இந்த தொகுப்பின் பெயர் த லவ் லெட்டர்ஸ். ரோமியோ மற்றும் ஜூலியட். ஒரு நகரம், ஒரு பழைய பகை, இரண்டு இளம் உயிர்கள். வெரோனா நகரம் வெளிப்படையில் அமைதியாகத் தோன்றியது. காலையில் சந்தைகள் திறந்தன. வியாபாரிகள் விலை பேசினார்கள். கல்லுச்சாலைகளில் மனிதர்கள் நடந்தார்கள். வீடுகளின் ஜன்னல்களில் வாழ்க்கை தொங்கிக் கொண்டிருந்தது. எல்லாமே வழக்கம் போல இருந்தது. ஆனால் அந்த வழக்கத்தின் உள்ளே பல ஆண்டுகளாக அமைதியின்றி வாழ்ந்த ஒரு பழைய பகை இருந்தது. மொண்டேக்யூ குடும்பமும் கெபுலெட் குடும்பமும் ஒரே நகரத்தில் வாழ்ந்தார்கள். ஒரே தேவாலய மணியை கேட்டார்கள். ஒரே சந்தையில் பொருள் வாங்கினார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்தால் அவர்கள் கண்களில் மனிதர்கள் இல்லை, எதிரிகள் மட்டுமே இருந்தார்கள். யார் அந்த பகையை தொடங்கினார் என்று யாருக்கும் தெளிவாக நினைவில்லை. எந்த வார்த்தை அதை தீவிரமாக்கியது, எந்த இரத்தம் அதை உறுதி செய்தது என்று யாரும் சரியாகச் சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த பகை தொடர வேண்டும் என்று அனைவரும் பழகிவிட்டார்கள். பகை ஒரு உணர்வாக இல்லை, அது ஒரு மரபாக மாறியிருந்தது. அந்த பகையின் நடுவில் ரோமியோ பிறந்தான். ரோமியோ மொண்டேக்யூ குடும்பத்தின் மகன். அவனுக்கு வாளை ஏந்தத் தெரியும். ஆனால் அவனுக்கு பிடித்தது வார்த்தைகள், கவிதை, மௌனம். மற்ற இளைஞர்கள் போல அவன் சண்டையில் பெருமை கொள்ளவில்லை. அவன் உணர்வுகளை புரிந்து கொள்ள, அவற்றை சொல்ல வார்த்தைகள் தேடினான். அவனுக்குள் காதல் பற்றிய ஒரு மென்மையான கனவு இருந்தது. அதே நேரத்தில் அந்த காதல் வலியளிக்கும் என்ற பயமும் இருந்தது. காதல் என்றால் இனிமையும் வலியும் ஒன்றாக வரும் என்று அவன் நம்பினான். அவன் காதலை தேடவில்லை, அவன் அதை சந்திக்க காத்திருந்தான். அன்று இரவு கெபுலெட் குடும்பம் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்தது. விளக்குகள் எரிந்தன, இசை ஒலித்தது. நகரம் ஒரு கணம் தன் பகையை மறந்தது போல இருந்தது. சிரிப்பும் நடனமும் அந்த வீட்டை நிரப்பின. அந்த விழாவிற்கு ரோமியோ தன் நண்பர்களுடன் முகமூடி அணிந்து சென்றான். அவன் அங்கே காதலை தேடவில்லை. அவன் தன் மனதில் இருந்த ஒரு நீண்ட கால வெறுமையை மறக்க முயன்றான். ஒரு இரவு மட்டும் அவன் யார் என்று மறக்க நினைத்தான். அந்த விழாவில் ஜூலியட் இருந்தாள். ஜூலியட் கேபுலெட் குடும்பத்தின் மகள். இன்னும் உலகத்தின் கடுமையை முழுமையாக அறியாதவள். ஆனால் அவளின் கண்களில் ஒரு தெளிவு இருந்தது. அவள் இதயம் தன் பாதையை தேடும் வயதில் இருந்தது. அவள் இன்னும் பகையை கற்றுக்கொள்ளவில்லை. அவள் இன்னும் பகையை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கண்கள் சந்தித்த அந்த கணத்தில் விழாவின் சத்தம் அவர்களுக்குள் நுழையவில்லை. இசை மங்கியது. மக்கள் மறைந்தார்கள். அந்த சந்திப்பில் அவன் மொண்டேக்யூ இல்லை, அவள் கெபுலெட் இல்லை. இரண்டு மனிதர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஜூலியட் மெதுவாக கேட்டாள், "நீ யார்?" ரோமியோ சற்று சிரித்தான். "இப்போதைக்கு அது முக்கியமில்லை" என்று சொன்னான். அவன் பெயரைச் சொல்லவில்லை. அவள் குடும்பத்தை கேட்கவில்லை. சில சந்திப்புகள் பெயர்களை கேட்பதில்லை, அவை உணர்வை மட்டும் அறியும். அவை அந்த கணத்திற்குள் முழு வாழ்க்கையையும் அடக்கிவிடும். விழா முடிந்தது. இரவு ஆழமானது. ஆனால் காதல் அப்போதுதான் விழித்துக் கொண்டது. அந்த இரவு ஜூலியட் தன் பால்கனியில் நின்றபடி வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். நட்சத்திரங்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் அவள் மனம் ஒரே இடத்தில் நிலைக்கவில்லை. அவள் உள்ளுக்குள் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. பெயர்கள் என்ன மாற்றுகின்றன என்று அவள் தன்னிடமே பேசினாள். ரோஜா வேறு பெயரில் அழைக்கப்பட்டாலும் அதன் வாசனை மாறுமா? ஒரு மனிதன்
எந்த குடும்பத்தில் பிறந்தான் என்பதால் அவன் இதயம் மாறுமா? அந்த வார்த்தைகளை கீழே நின்றிருந்த ரோமியோ கேட்டான். அவன் மறைந்திருக்க வேண்டிய இடத்தில் தன் வாழ்க்கையை நிறுத்திக் கொண்டிருந்தான். அப்படியென்றால் என் பெயரை விட்டுவிடுகிறேன் என்று அவன் சொன்னான். நான் உன்னோடு மட்டும் இருப்பேன், பெயர் இல்லாமல், பகை இல்லாமல். அந்த இரவில் அவர்கள் காதல் ஒரு முடிவை எடுத்தது. அது புத்திசாலித்தனமான முடிவு அல்ல, அது பாதுகாப்பான முடிவும் அல்ல, ஆனால் அது உண்மையானது. அவர்கள் இருவரும் அதை உணர்ந்தார்கள். அவர்கள் ரகசியமாகச் சந்தித்தார்கள். பிரையர் லாரன்ஸின் முன்னிலையில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணம் மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, அது நம்பிக்கைக்காக. ஒரு நாள் இந்த காதல் இரு குடும்பங்களின் பகையை முடிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைக்காக. பிரையர் லாரன்ஸ் அவர்களை எச்சரித்தார். வேகமாக எரியும் தீ வேகமாக அணையும் என்று சொன்னார். மெதுவாக வளராத காதல் அதிக சாம்பல் விட்டுச் செல்லும், ஆனால் இளமை எச்சரிக்கைகளை அதிக நேரம் கேட்காது. ஒரு நாள் ஒரு சிறிய சண்டை பெரிய விபரீதமாக மாறியது. வார்த்தைகள் வாள்களாக மாறின. ரோமியோவின் நெருங்கிய நண்பன் அவனது கண்முன்னே கொல்லப்பட்டான். அந்த கணத்தில் காதலன் மறைந்து கோபம் மட்டுமே மீதமிருந்தது. கோபத்திலும் துக்கத்திலும் ரோமியோ ஒரு உயிரை எடுத்தான். அந்தச் செயல் அவனை காதலனாக இல்லை, குற்றவாளியாக மாற்றியது. அவன் ஒரு கணத்தில் முழு வாழ்க்கையை இழந்தான். அவன் வெரோனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டான். நகரத்தை விட்டு செல்லும்போது அவன் திரும்பிப் பார்த்தான். காதல் மட்டும் அவனுடன் சென்றது. ஜூலியட் தனியாகிவிட்டாள். அவளுக்குச் சொல்லப்பட்டது, நீ வேறொருவரை மணக்க வேண்டும். அவள் மறுத்தாள். அவள் அழுதாள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அவளுக்கு நேரம் இல்லை. அவளுக்கு உதவி தேவைப்பட்டது. பிரையர் லாரன்ஸ் ஒரு திட்டம் சொன்னார். ஒரு மருந்து, மரணம் போல தோற்றம். அவள் தூங்குவாள். உலகம் அவளை இறந்தவளாக நம்பும். அந்த நேரத்தில் ரோமியோ அழைக்கப்படுவான். இருவரும் ஒன்றாக இந்த நகரத்திலிருந்து விலகி செல்லலாம் என்ற நம்பிக்கை. ஜூலியட் அந்த மருந்தை குடித்தாள். அவள் படுக்கையில் விழுந்தாள். வீடு அழுதது. குடும்பம் நொறுங்கியது. நகரம் நம்பியது. ஆனால் அந்த செய்தி ரோமியோவிடம் சரியாகச் சென்று சேரவில்லை. அவன் கேட்டது ஒரே செய்தி: ஜூலியட் இறந்துவிட்டாள். அவன் யோசிக்கவில்லை. அவன் திட்டம் போடவில்லை. அவன் திரும்பி வந்தான். அவசரமாக, மூச்சு திணறி கல்லறையில் அவளை பார்த்தான். உலகம் இனி எனக்குத் தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு அவன் விஷம் குடித்தான். சிறிது நேரத்தில் ஜூலியட் விழித்துக் கொண்டாள். அவள் கண்களைத் திறந்தாள். அவள் கண்டது உயிரற்ற ரோமியோ. அவள் அழைத்தாள். அவள் குலுங்கினாள். பதில் இல்லை. நாம் வாழ முடியாவிட்டால் ஒரே இடத்தில் இறப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவள் வாளை எடுத்தாள். அந்த கல்லறையில் 2 உடல்கள் கிடந்தன. ஒரே மௌனம், ஒரே தாமதம். பின்னர் குடும்பங்கள் வந்தார்கள். வாள்களோடு அல்ல, கண்ணீரோடு. முதன்முறையாக பகையை விட வருத்தம் பெரியதாக இருந்தது. அப்போதுதான் வெரோனா புரிந்து கொண்டது, இந்த பழைய பகை எவ்வளவு விலை கொடுத்தது என்று. காதல் பகையை முடித்தது, ஆனால் அதை அனுபவிக்க யாரும் உயிரோடு இல்லை. இதுதான் ரோமியோ மற்றும் ஜூலியட். காதல் தோற்ற கதை அல்ல, மனிதர்கள் மிகவும் தாமதமாக புரிந்து கொண்ட ஒரு துயரக் கதை. காகிதங்கள் மங்கலாம், ஆனால் அதில் இருந்த உணர்வுகள் மங்குவதில்லை. வேறொரு கடிதத்தோடு, வேறொரு காதலோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தி வேதவியாசா ஆர்கைவ்ஸ்.